இப்போ வந்து அடுத்தடுத்த படங்கள் வருது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு முக்கியமான 2 படங்கள் வருது. 2K லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து கால் என்பது பொதுமமி, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் வருது. ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு பெரிய படம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்க்ரீன் அலோகேஷன்ஸ் நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? நமக்கு மல்டிபிளெக்ஸ் கிடைச்சா மட்டும் போதுமா, இல்ல சிங்கிள் ஸ்க்ரீன் தான் தேவைப்படுது? கண்டிப்பா சிங்கிள் ஸ்க்ரீன் தான் தேவைப்படுது. நீங்க என்ன 3 படம் தான் சொல்லியிருக்கீங்க, அது இன்னும் நிறைய இருக்குப்பா. பேபி இருக்கு, அடுத்தது வந்து இன்னும் ஒரு 4 படம் தினசரி அப்படின்னு படம் தட அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் ஒத்த விட்டு முத்தையா. நான் வந்து என்னுடைய ஒரு ஸ்பீச்லயே நான் சொல்லியிருந்தேன், என்னங்க நீங்க யாருங்க நம்மளுக்கு கண்ணை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க? நம்ம பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணோம்ல. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நாங்க எங்களோட 2 படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது தவிர எந்த படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. இப்போ நான் வந்து எங்க படத்தோட அட்வர்டைஸ் கொடுத்துட்டு இருந்துக்கான பெருமை அப்படின்னு சொல்ல வரல. குறைந்தபட்சம் ஒரு நான் வந்து ஆடியன்ஸை மதிச்சு எங்க 2 படம் வருதுங்க பாருங்க நான் சொல்றேன். நீங்க அது கூட கொடுக்க மாட்டீங்க. தர்ஸ்டே நீங்க ஆட் பண்ணுவீங்க, ஃப்ரைடே போட்டோன்னு ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்களா? வரணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு படத்தை எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கான சின்சியரான ப்ரொமோஷன் முயற்சி எல்லாம் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணி மக்களை போய் ரீச் பண்ணணும், அதுக்கான ஈவென்ட் பண்ணணும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆனா ரிலீஸ் டேட் மட்டும் போட்டுறாங்க. ரிலீஸ் டேட் போட்டு படத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு. அது நிறைய படம் நம்ப மாட்டீங்க. ஃப்ரைடே எனக்கு தான் தெரியும், இன்று முதல் இன்று முதலா எப்படா இந்த படம் வந்தது, யாரா பண்ணாங்க இது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் 3 படம் நான் நம்ப மாட்டீங்க, 2-3 படம். இது எல்லாமே பல லட்சங்கள் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஒரு 5 லட்சத்துல எடுக்கப்பட்ட படம் இல்ல, மினிமமா 75 லட்சம் 1 கோடி வச்சுங்களேன். இது யாருடைய படம்? யாரோ ஒரு தயாரிப்பாளர் நம்பி ஒரு படத்தை எடுத்துட்டார்ல, அவருக்கு ஒரு கைட் பண்ணல. இல்ல சார் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கலாம், இதுக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம், இது வந்து கொஞ்சம் ஈவெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில இந்த படம் என்ன மாதிரி படம் கொண்டு வருவோம். தினத்தந்தியில ஃப்ரீ விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தினத்தந்தியில ஃப்ரீ விளம்பரம் எல்லா படத்துக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா 4 விளம்பரம் ஃப்ரீ அப்படின்னு வரது என்ன பண்றாங்க, இன்று முதல். அப்புறம் 2வது நாள் வெற்றிகரமா 2வது வாரம் அடுத்த முடிஞ்சிடும். அந்த படம் எங்க ஓடிச்சு, எந்த திரையரங்குல வந்தது யாருமே எதுவும் தெரியாது. இது வந்து தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பல பேர் படத்தை கொண்டு வருதுன்னா அன்னெசரியா கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. என்னோட ஒரு ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, திரையரங்குல என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரீசன் ஆயிடுது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நேற்று எல்லாம் நான் திரையரங்குலாம் பேசினேன், இப்ப நீ வரதுக்கு முன்னாடி திரையரங்குலாம் பேசிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் ஷோ கொடுக்கணும் சார், 8 படம் வருது சார், தெலுங்குல 2 படம் வருது, ஹிந்தியில 2 படம் வருது, மலையாளத்துல 2 படம் வருது, 14 படம் வருது. அப்புறம் ஹாலிவுட்ல இருந்து கேப்டன் அமெரிக்கா வருது, 15 படம் வருது. எப்படி சார் நாங்க ஷோ விடாமச்சர் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது லாஜிக்கா இருக்குல்ல. இதே வந்து தமிழ்ல 4 படம் மட்டும் வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஸ்கிரீன் ஷோ அலோகேஷன் சொல்லுவாங்க. சரி சார் உங்களுக்கு 2 ஷோ கொடுக்குறேன், அவர் 2 ஷோ கொடுக்குறேன், 4 படம் தான் வருது. இப்போ 8 ஷோ வரும்போது அதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அது ஒரு 6 படமாவது முக்கியமா, இப்போ பேபி கொடுத்தாகணும், ஃபயர் கொடுத்தாகணும். நான் வந்து 2 படம் வந்து முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க வரும்போது 4 படம் ஆயிடுச்சு. இன்னும் 2 படத்தை பயங்கர ப்ரெஷர்ல PVR ஒன்று ரிலீஸ் பண்றாங்க வச்சுங்களேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லா படத்துக்கும் ஒரு ஷோ கொடுக்குறேன். அப்போ சொல்லுவாங்க, நானும் சாப்பிட முடியாம நீயும் சாப்பிடாம எதுக்கியா அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுதான் தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்கு. பல வாரங்கள் என்ன நடந்துருக்குன்னா, நான் சாப்பிட மாட்டேன் நீயும் சாப்பிடுவது, அதாவது நான் அனுபவிக்க முடியாது ஆனா நீ கூட அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேர் இருக்கு. படத்தை எப்பயாவது கொண்டு வந்து ஒரு ஆடியன்ஸ் மைண்ட்ல ஒரு இனிஷியாவை கிரியேட் பண்ணும். இனிஷியா அப்படின்றது இவ்வளவு படங்கள் வந்து எவனா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு மனநிலை உருவாக்குறாங்களா, இது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து எல்லா தயாரிப்பாளரும் சொல்றது என்னன்னா, ஒரு 4 படத்துக்கு மேல ஒரு வாரத்துல வரையக்கூடாது. ஏற்கனவே 4 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஸ்டாப், 4 படம் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நம்ம எதுக்கு நான் 14ஆம் தேதி போடணும், சரி சார் இன்னொரு தேதி எப்ப இருக்கு அந்த தேதி போய்க்கலாம். இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஓகே ஏற்கனவே விடாமச்சு ஓடிட்டு இருக்கு, நம்மளுக்கு கிடைக்கும் போதே ரொம்ப கம்மி, நம்ம எதுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும். இல்லைன்னா நாமக்கு வாசி ரிலீஸ் பண்ணா பப்ளிசிட்டி தேவை கிடையாது, ரிலீஸ் அன்னைக்கு போட்டா போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு அனௌன்ஸ் பண்ணி அட்வர்டைஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஒரு புரிதல் வரதில்லை. இங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் எவ்வளவு முக்கியம், மக்கள் மத்தியில போய் கொஞ்சமாவது ரீச் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த படம் முக்கியமான படம் அப்படின்னு தெரியப்படுத்தாம நீங்க இருக்குன்னு தெரியணும். அப்பதான் கொஞ்சம் நான் சொல்றது 1000 பேருக்கு வந்துட மாட்டாங்க, ஒரு 20 பேர் 30 பேர் எப்போ வருவாங்கன்னா, இந்த படம் பேசப்பட்ட படமா இருக்குல்ல, ரிலீஸ் ஆகுதுல வந்து பார்ப்போம் அப்படின்னு அப்பதான் வருவாங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் வந்து பேனர் ஓட்டிட்டு வந்துருவேன்னா யார் வருவாங்க, நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். சோ இதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டா இருக்கு. பட் ஆனா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே நாம 1 கோடி 2 கோடி கொடுத்து படம் பண்ணி செலவு பண்ணிருக்கோம், எங்க இஷ்டப்படி படத்தை கொண்டு வருவோம்னா உங்க தலையெழுத்து. நீங்க வந்து உங்க படத்தை, அதாவது சொல்லுவாங்களே நம்ம கையிலே நம்ம எடுத்து மண்ணு தலையில போட்டுக்கிற மாதிரி தான். ஒரு படத்துக்கு குறைந்தபட்ச மரியாதை என்னன்னா, ஒரு படைப்புக்கு நீங்க அதுக்கான எஃபர்ட் போடணும். படம் எடுக்கிறது மட்டும் எஃபர்ட் கிடையாது,
செலவு பண்ண மட்டும் எஃபர்ட் கிடையாது, அதுக்கான முயற்சி எடுத்து அதை கொண்டு போய் நிறுத்தணும். இப்ப 2 படமே இப்ப எங்க படம் வந்து வச்சுக்கலாம், இதுக்காக 2 மாசம் நாங்க ஓடிட்டு இருக்கோம். 2 மாசம் பல இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், பல மீட்டிங் போயிட்டு இருக்கு, பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த படம் வெற்றி அடைஞ்சிடும் அப்படிலாம் நான் கிளைம் பண்ண விரும்பல. எங்களால முடிஞ்ச எங்க பேர்ல இருக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2 படம் மேலேயும். அந்த நம்பிக்கையில நாங்க எங்களால முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த படம் வருதுன்னு தெரியுதா இல்லையா? எல்லாருமே பல பேருக்கு பரவாயில்ல தெரியும் இந்த படம் வருதுன்னு. அது பிறகு அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த படம் போலாமான்றது அவங்களோட எண்ணம். ஆனா எங்களால முடிஞ்ச முயற்சி நாங்க பண்ற மாதிரி இல்லை. இது எல்லா தயாரிப்பாளரும் பண்ணலன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க குறைந்தபட்ச முயற்சி கொடுக்கணும் ஒரு திரைப்படத்துக்கு தான் என்னுடைய பாயிண்ட். எடுக்கிறது மட்டும் முயற்சி கிடையாது, அது கொண்டு போய் மக்களை சேர்த்துட்டு அன்னைக்கு டிசைட் பண்ணோம் இது ரீச் பண்றோமா இல்லையா. ரீச் பண்ணலாம் வேண்டாம் டிலே பண்ணுவோம், ஏன்னா இன்னும் யாருமே தெரியாது இந்த படம்னா அது கொண்டு வருது. ஏன்னா அது பிறகு யாரும் பார்க்க போறது இல்லை. இப்பயே யாருக்கு தெரியாதுன்னா படம் வந்த பிறகு யாருக்கு தெரியுது. சோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான் வந்து குடும்பஸ்தன். எவ்வளவு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆச்சு. இது வெற்றிகரமான ஒரு படமா எல்லாரும் ஏன் கன்சிடர் பண்றாங்க? ஜெயலலிதா வந்த படத்துல மதகஜராஜாவுக்கு குடும்பஸ்தன் மட்டும் தான் வெற்றின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அதுக்காக அந்த டீம் உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொமோஷன், பல ஊர்களுக்கு போனாங்க, பல ப்ரொமோஷன் பண்ணாங்க. மணிகண்டன் சார் வந்து அவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தாரு. மணிகண்டன் நான் நேற்று வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் நடந்தது, அது வந்ததால் நான் வாழ்த்தி அவரை பத்தி பேசுவேன். அது நான் சொன்ன ஒரே வார்த்தை மணிகண்டன் அவர்களை வாழ்த்தி என்ன சொன்னா, இந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒரு முயற்சி தன் தோளில் எடுத்துட்டு போய் இந்த படத்தை எல்லா மக்கள் மத்தியிலும் ரீச் பண்ணதோடு தான் அந்த படத்துக்கு அந்த ஒரு க்ரௌட் வந்தாங்க. அது போய் படம் நல்லா இருந்தது, அது போய் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆனா அது பிறகு விடல, அவர் விடாம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறத இன்டர்வியூ கொடுத்து இப்பயும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் வந்து ஊருக்கு போறாங்க, எல்லா ஊருக்கும் போய் தேங்க் பீட் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? இந்த வீக்கெண்ட் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும், 2வது வாரம் இத்தனை படம் வந்தாலும் நம்ம படம் நிற்கும் 4வது வாரம். சோ இந்த எஃபோர்ட் வேணுமா இருக்கு. அப்போ அவர் வந்து தன் தோழர் எடுத்துட்டு இந்த படத்தை போய் ப்ரொமோட் பண்றாருன்னா அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல எல்லா படத்துக்கும். அது நீங்க பண்ண மாட்டேன்றீங்க, ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க, அதனால படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க, ஒரு சும்மா ஒரு பிரஸ் மீட் வச்சா முடிஞ்சு போச்சா ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்களா? இதுதான் அந்த ஒரு கேள்வி. எனக்கு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி நானும் தினத்தந்தி ரெகுலராக படிக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு செட் ஆஃப் அந்த சினிமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் வந்து இன்று முதல் வருது. சார் அதை வந்து அந்த இவ்வளோ அட்லீஸ்ட் ஏன்னா 1 கோடி கம்மியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு படமே எடுக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக்சுவலாக தேட்டருக்கு கொண்டு வரது தான் அவங்க பர்பஸாக சேர்க்கும். ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரது அவங்க பர்பஸ் இல்லையா? அதான் கேட்கணும். இல்லை, இது என்னன்னா அவங்க சரியான முறையில் கைடன்ஸ். நிறைய பேர் புது தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டோம், அவங்களுக்கு மீடியேட்டர்லாம் சொல்லுவாங்க நீ விட்டுருங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டா படம் வந்து சக்சஸ் ஆன மாதிரி. ஏங்க ரிலீஸ் பண்ண சக்சஸ் எதுங்க ஒரு கோடியில் படத்தை எடுத்தீங்க, அதுக்கு நேரம் யூடியூப்ல விட்டுலாம்ல. இதுக்கு ஒரு செலவு பண்ணி கியூப் காஸ்ட் எல்லாம் கட்டி படத்தை கொண்டு போய், ஏன்னா அது ஈஸி கிடையாது. கியூப் காஸ்ட் கட்டணும், பிளஸ் வந்து பேனர் வைக்கணும், போஸ்டர்ஸ் ஒட்டணும், 20 லட்சம் ரூபாய் போயிடும் ஒரு படத்துக்கு. எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? யூடியூப்ல போட்டாலே அவங்க படத்தை பார்ப்பாங்களா? யூடியூப்லயோ இல்ல ஏதாவது பெரிய பாப்புலர் சேனல் ஒரு யூடியூப் சேனல் டைப் பண்ணி படத்தை போட்டுலாம்ல, பார்க்க போறாங்க. மக்களுக்கு இப்படிதான் பண்ண போறீங்கன்னா அது 20 லட்சமும் போகாம இருக்கும்ல. பார்த்த வரையும் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா? அட்லீஸ்ட் எவ்வளவு வியூஸ் வந்ததோ அது வரையும் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். இங்க என்னன்னா சரியான விதத்துல கைடன்ஸ் இல்லாத எல்லாருமே படத்தை கொண்டு வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் ஒரு பிளான்ல போறது நடக்குது. 2வது அசோசியேஷன்ஸா இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து இப்ப நடப்பு தயாரிப்பு சங்கம் எல்லாருமே நான் தொடர்ந்து ஒரு தயாரிப்பாளராக ரிக்வெஸ்ட் வைக்கிறது என்னன்னா எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து 4 படம் மேல விட மாட்டோம். யாரு ஃபர்ஸ்ட் 4 படம் டேட் போட்டாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டேட் போட்டு நம்மளுக்கு மெயில் கொடுத்துருவோம் ப்ரொடியூசர். அந்த 4 படத்தை நம்ம லாக் பண்ணுவோம். அந்த 4 படத்தை வந்து டேட் மாத்தினா வச்சுங்களேன், அவங்க மட்டும் டேட் போஸ்ட்போன் பண்ணா அடுத்த வாரம் கிடைக்காது. ஓகே, வெயிட் பண்ணணும், கியூல வரணும். இல்லைன்னா அவங்க தியேட்டர் இருக்கு, புரியுதுங்களா? அவங்களுக்கு தியேட்டர் எக்ஸிபிட்டர்லாம் தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் இந்த வாரம் 4 படம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இந்த ஃப்ரைடேக்கு 4 படம், எங்களுக்கு இந்த 4 படம் தான் இவங்க முதலே கொடுத்துட்டாங்க லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட் வரும்போது எல்லாரும் பதட்டம் ஆயிடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுவாங்க, இப்போ வந்து இந்த ரூல் கொண்டு வந்து வச்சுங்களேன், இப்போ எல்லாரும் மெயில் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, சார் எங்க படம் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 4 படத்தை நம்ம நிறுத்திடுவோம். இப்போ 4 படம் மேல ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நாங்க உடனே டிக்ளேர் பண்ணிடலாம், ஒரு அசோசியேஷனா டிக்ளேர் பண்ணலாம், 4 படம் வந்துருச்சு, இந்த 4 படம் தான் வரப்போகுது, இந்த வாரத்தை நீங்க சூஸ் பண்ணாதீங்க, 21ஆம் தேதி 4 படம் தான், 5வது படமா நீங்க அமிச்சிங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டர் நான் மெயில் பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், கரெக்டா வந்து 21ஆம் தேதி படம் வருது வச்சுங்களேன், 17ஆம் தேதி மெயில் போட்டுருவோம் திங்கட்கிழமை அன்னைக்கு. ஏன்னா திங்கட்கிழமை தான் ஷெட்யூலிங் பண்ணுவாங்க. இந்த 4 படங்கள் மட்டும் தான் நீங்க ஷோஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப மீதி பேர் வர முடியாது. கரெக்டுங்களா? இது வந்து ஈஸியா எப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்ததை வேற டேட் பார்ப்பாங்க அந்த ப்ரொடியூசர். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளவு எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும், முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும். மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி கியூல வரணும்.
கரெக்டா அப்படிதானே? நம்ம மிஸ் பண்ண என்ன பண்றோம், திருப்பி தான் வரும். அந்த மாதிரி வந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா நம்ம இந்த டேட் வச்சுட்டு இந்த டேட் சொன்னா டேட்ல வந்துடணும், இந்த டேட் நம்ம எடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அப்பதான் வரும். சரி, இதை வந்து ஈஸியா எல்லா அசோசியேஷனும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு வரையும் அந்த மாதிரி ஒரு யூனிட்டி இல்லாதட்டு எல்லாமே மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. கியாட்டிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. கியாஸ் அப்படின்னா அதாவது இஷ்டப்படி ஏதோ பண்ணிட்டு போறாங்க, யாரோ படத்தை ரிலீஸ் பண்றாங்க, அப்படி அப்படியே அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க. 26 திரைப்படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமால ஜனவரியில. அந்த 26 திரைப்படங்களை பாத்தீங்கன்னா 2 படம் மட்டும் தான் பேசப்பட்ட படமா இருக்கு. இது 24 திரைப்படங்கள் காணாம போயிடுச்சு. ஓகேங்களா? 1-2 திரைப்படம் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கா வாட்டர் ராதா படத்தை சொல்ல முடியும். நம்ம அது பிறகு வந்து இந்த படத்தை சொல்லலாம், வணங்கான்னு சொல்லலாம். அது பிறகு வணங்கான் வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். அது பிறகு இந்த படம் ஒண்ணு சொல்லலாம், எது இந்த ஒரு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம். அது 10 நம்மளுக்கு பல படங்கள் வெற்றி அடையணும். அப்போ இவ்வளவு படங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட படங்கள் வந்தா நல்லா இருக்கும். ரிலீஸும் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணா படங்களுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட வருது தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஈஸியா தியேட்டருக்கு வர மாட்டாங்க, அவங்களை வரவழைக்கணும். வரவழைக்கணும்னா பல விஷயங்கள் நடக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகும், இல்லைன்னா நீங்க திரைப்படத்தை வந்து வசூல் எடுக்க முடியாது. அது சார் இப்போ அஜித் சாரோட இப்போ விடாமுயற்சிக்கு அப்புறம் குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. ஸோ குட் பேட் அக்லி வந்து புதுசாக ஒரு ஐடியா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏப்ரல் 9 வந்து ஒரு ஃபேன்ஸுக்குமே சேர்த்து ஒரு ப்ரீமியர் பேடு ப்ரீமியர் மாதிரி ஒரு அனௌன்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் செட்டிங்கா நீங்க பாக்குறீங்களா? அந்த ஒரு கண்டிப்பா இல்ல கண்டிப்பா 9-10 o'clock வச்சாங்கன்னா நல்லது. காரணம் என்ன சொல்றேன்னா, வேர்ல்ட் ரைட் இனிமே 4 மணிக்கு காட்சி வருது. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு காட்சி வருது. இது இந்த படம் 4 மணிக்கு காட்சி வந்து யூஎஸ்ஏல, 5 மணிக்கு காட்சி வந்து கேரளால, 6 மணிக்கு காட்சி ஆந்திரால, பெங்களூர்ல 6 மணிக்கு காட்சி, இங்க 9 மணிக்கு. அதுக்குள்ள பல பேர் வந்து அதை பத்தி பேசி ஃபேட்டே டிசைட் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து நகரி போய் பாக்குறாங்க. இது தடுக்கிற நேரம் அர்த்தம் 9 மணிக்கு பிரீமியர் போட்டுருக்கு. இப்போ வேர்ல்ட் வைட் பிரீமியர் எதுனா ஒரு பிரச்சனையே இல்லையே. இங்க பாக்குற ஆடியன்ஸோட ஒப்பீனியன் தானே. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 500 பிரீமியர் காட்சி பண்ணிட்டு வச்சுக்கீங்களேன், 500 தியேட்டர்ல பிரீமியர் காட்சி 9 மணிக்கு காட்சியோ 10 மணிக்கு போட்டு வச்சுங்க, அந்த ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொல்றது 500 காட்சிகள்ல மினிமமா 400 பேர் வச்சுங்களேன். we are talking about 500 into 400 வச்சுங்களேன், எவ்வளவு பேர்? 2 லட்சம் பேர் பார்க்கலாம். 2 லட்சம் பேர் 20 லட்சம் இல்ல 500 into 400 ஒரு வருஷம் 2 லட்சம் பேர். 2 லட்சம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 பிரீமியர் காட்சி நடந்ததுன்னா 400 பேர் ஆவரேஜ் வச்சுங்களேன், 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. அந்த 2 லட்சம் பேர் சோசியல் மீடியா இருப்பாங்க. அவங்க சோசியல் மீடியால என்ன போடுறாங்களோ அதுதான் ஃபைனல். இப்ப என்ன ஆயிடும்னா அது பிறகு நடக்கிற ஓவர்சீஸ் பிரீமியர், அது பிறகு நடக்கிற இங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எதுவுமே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நல்ல ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். இது வந்து சர்டைம் இது வந்து ரிவர்ஸ் அதோட வாய்ப்பு இருக்கா? சர்டைம் படம் வந்து இல்ல அது ரிவர்ஸ் ஆகுது. என்னன்னா அந்த 2 லட்சம் பேர் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஓகே ஓகே. மிகப்பெரிய ஃபேன்ஸா இருப்பாங்க. எப்படிதான் பாசிட்டிவ் கொடுத்துருவாங்க, எப்படியா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சினிமாக்கு அந்த மாதிரி ஒரு தேவைப்படுது இல்ல, ஒரு பூஸ்ட் தேவைப்படுது இல்ல, அந்த பூஸ்ட் அது கிடைக்கும். அந்த பிரீமியர் மூலமா என்ன ஆயிடுனா அந்த 2 லட்சம் பேரும் கொடுக்குற பூஸ்ட் இருக்குல்ல, வாவ் இப்படி அப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும், அப்படியே படம் மறுநாள் காலையில பாக்குறாங்கல்ல, அந்த மூடு தான் பார்ப்பாங்க. படம் பயங்கரமா இருக்காப்பா, இவ்வளவு பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் பேசிருக்காங்க. இது வந்து எப்பவுமே பாசிட்டிவ். நீங்க வந்து ஒரு மூட கிரியேட் பண்ணணும். ஒரு திரைப்படத்துக்கான மூட கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிரதிபலிக்கும். இப்ப மீதி பேருக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு மூடு வரும். இப்போ பாக்குறவங்க எல்லாருமே யூஎஸ்ல நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, ஆந்திராவில் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, கேரளா நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. நீங்க 9 மணிக்கு பார்க்கும்போது எப்படி மூடுல பாத்தீங்க? நம்மளும் அந்த மூடு தான் பாத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சோசியல் மீடியால பாத்துட்டோம், யூடியூப்ல பாத்துட்டோம். ஏன்னா அதுக்குள்ள யூடியூப்ல வந்துருச்சு. இப்ப யூடியூப்ல பார்க்கும்போது என்னன்னா இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கான் அப்படி, அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு தராசுல பாத்துட்டு இருப்போம், நெகட்டிவான ஒரு தராசுலயே பாத்துட்டு இருப்போம், தவிர பாசிட்டிவான மூட்லயே பார்க்க மாட்டோம். ஒரு பாசிட்டிவான மூட கிரியேட் பண்றதுக்கு இந்த குட் பேட் அக்லி டீம் பண்ற அந்த பிரீமியரை நான் ஓலாட்ல வெல்கம் பண்றேன். அது மூலமா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு படத்துக்கு கிரியேட் ஆகும். அது மறுநாள் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த குட் பேட் அக்லி இந்த ஸ்ட்ராட்டஜினால சோ அடுத்தடுத்த வர எல்லா பெரிய படங்களும் சரி எல்லா படங்களுமே இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் பாருங்க. கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். பெரிய பெரிய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் முந்தின நாள் நைட்டு தைரியமா படத்தை பார்த்துட்டு நம்பிக்கையோட 9 மணி 10 மணி போட்டா வச்சுங்களேன், நீங்க யூஎஸ் ரிவ்யூ பத்தியோ எந்த ஸ்டேட் ரிவ்யூ பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததான் இந்த படத்துடைய பிரீமியர் வந்து அவங்க போஸ்ட் பண்ணலாம் பண்ணல, இந்த படத்துடைய ரிலீஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் பண்ணல, நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க கிளியர் கட்டா ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் வித்துட்டாங்க. வந்து ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியாச்சு. கிளியர் கட்டா எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிச்சு, சேட்டலைட்டும் வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அவங்க இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணா படம் முடியும். ஆல்ரெடி அஜித் சார் அவருடைய போர்ஷன் எல்லாம் முடிச்சாரு. இப்போ வந்து மீதி பேர் போர்ஷன் எல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து கிளியர் கட்டா ஏப்ரல் 10 கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் இருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஹாலிடே பீரியட்.
ஏன்னா ஃபெஸ்டிவல் பீரியட், தமிழ் புத்தாண்டு வருது. அந்த புத்தாண்டு அன்னைக்கு வந்து படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து விட மாட்டாங்க. அந்த புத்தாண்டு ஒரு 5 நாட்கள் லீவ் இருக்கும்போது அதை கண்டிப்பா அவங்க கேபிடலைஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவுல தான் ரிலீஸ். சார் கமிங் பேக் டு விடாமுயற்சி. சோ அதெல்லாம் வச்சு பத்தி விட மாட்டேங்கிறாங்க. அது முடியல சார், முடியல. இவங்க திரும்பவும் வந்து அதுக்கு வெல் கிரிட்டிக்ஸ். இந்த கதைக்கு எதுக்கு அசர்பைஜான், இதுக்கு எதுக்கு வந்து இந்த அசர்பைஜானால தான் இவ்வளவு டிலே பார்க்குறீங்க. ஏன்னா நீங்க வந்து 120 days தான் ஷூட் பண்ணீங்க. ஸோ அதில் அசர்பைஜானோட வெதர் தான் வந்து இந்த டிலே காரணங்கிறது ஓப்பனாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ரான் ஆஃப் கட்சி இந்த மாதிரி இது நம்ம ராஜஸ்தான்ல எங்க ஹைவேஸ்ல ஒரு நார்த் இந்தியாவில் ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துருந்தா இன்னொரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்திருக்கும், படம் போன வருஷமே கூட வந்தது வாய்ப்பு இருந்ததுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒப்பீனியன் சொல்லல நான் ஒன்னு கேட்கிறேன். அந்த கதைக்காலமே உங்களுக்கு புரியல. அதாவது ஒரு யாருமே தெரியாத ஒரு வெளி உலகத்துல ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி, அப்பதான் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருமே தெரிஞ்ச முகம் இந்தியாவில் வச்சுங்களேன். இந்தியாவில் நீங்க வந்து எப்படி வந்து இதெல்லாம் கனெக்ட் ஆக முடியாது. அது ரெண்டாவது அசர்பைஜான்ல வந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தான் வந்து இதுவே இருக்காது. அப்படிப்பட்ட இடம்லாம் அங்க இருக்கு. இந்தியாவில் எங்க இருக்கு அந்த மாதிரி இடம் சொல்லுங்க. நம்ம ஊர்ல சரி தமிழ்நாட்டு எடுக்கிறீங்க, இல்ல இருந்து கேரளா எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்துல ஊர்ல இருக்கும். ஆமா ஆமா கரெக்டுங்களா? அப்ப நீங்க நடுவில் என்ன பண்ணலாம், பக்கத்து ஊர் போயிட்டு உடனே போய் ஹெல்ப் கேட்கலாம். சிக்னல் கிடைச்சிருமோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து கண்டிப்பா எப்படி ரீச் அவுட் பண்ணிடலாம். அசர்பைஜான்ல எல்லாமே லெங்தி பேட்ச்னு சொல்லுவாங்க. பெரிய லெங்தி பேட்ச், 150 கிலோமீட்டர் எங்குமே இடம் இல்லை. அப்படி வந்து எங்குமே கிடையாது. ராஜஸ்தான்ல அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் ஒரு டிஸ்டன்ஸ். நம்ம இந்தியா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லாமே டெவலப்டு ஸ்டேட்ஸ், ரொம்ப பக்கத்து பக்கத்துலயே இருக்கும் நிறைய விஷயங்கள். ஆனா அதெல்லாம் வந்து ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அந்த கதை காலத்துக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தேவைப்படுது. அந்த மக்கள் முக்கியமா வந்து இவரால பேச முடியாத ஒரு லாங்குவேஜ் இல்லாத மக்கள், அவங்க வந்து ஈஸியா கனெக்ட் ஆக முடியாத ஒரு மக்கள். ஆனா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து படம் பண்றாங்க, வில்லனுக்கு கூட இருக்காங்க வரும்போது தான் ஷாக் ஆகும் படம். சோ அது வந்து அந்த கதைக்காலத்துக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இப்ப இங்க ராஜஸ்தான் நடக்குது வச்சுங்களேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னா பல கிரௌட் அங்க நிற்கும். ஒண்ணுமே இல்லைங்க, துபாயில வந்து அஜித் சார் வந்து கார் ரேசிங் பண்றாருன்னா ஆயிரக்கணக்கான பேர் அங்க துபாய் ரேசிங் அந்த இதுல வந்து ஸ்டேடியத்தில் நின்று விஷ் பண்றாங்க. அஜித் சார் ரொம்ப சந்தோஷமா ரசதாரி ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க எனக்கு விஷ் பண்றதுக்கும் என்ன சேர் பண்றதுக்குன்றாரு. இங்க இந்தியாவில் வச்சீங்கன்னா எங்காவது சொல்லி விட்டுருவாங்க, இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னா ஒரு 100 பேர் வேலை போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அஜித் சாருடைய இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி ஷூட்டிங் அவங்களால ப்ராப்பரா பண்ண முடியும்? இது அசர்பைஜான்ல அந்த பிரச்சனையே கிடையாது. யார் அசர்பைஜான்ல போய் எங்க தேவைப்படுறீங்க? நீங்க அசர்பைஜான் ஷூட்டிங்னா நீங்க போய் தேடி இருக்கீங்களா அஜித் சார் எங்க ஷூட் பண்றாரு? அசர்பைஜான் இவ்வளவு நாடு, அங்க போய் அதுவும் ட்ரை லேண்ட் இருக்கிற இடம், எங்க போய் ஷூட் பண்றாரு உங்களுக்கு தெரியும். நம்ம தான் போய் மாட்டிப்போம். அசர்பைஜான் அவங்க நம்ம மாட்டோம். அதனால இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஊர்ல தான் போயிடுவாங்க. இப்போ கேரளா நடக்குதுன்னா எல்லாரும் எங்க கேரளா அதை தேடி பிடிச்சிருவாங்க. தமிழ்நாடுனா எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ இந்த பயத்தினாலதான் அவரை பொறுத்தவரை வந்து ஹைதராபாத்ல தான் நிறைய ஷூட் பண்ணதுக்கான காரணம் தான். ராமஜி ஸ்டுடியோலே பண்ணதுக்கு காரணம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஷூட்டிங் நம்ம டிஸ்டர்ப் இல்லாம படம் முடிக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி தான் அசர்பைஜான். சோ ஒரு கதைக்களம் தான் டிசைட் பண்ணுது. இப்பயே வந்து குட் பேட் அக்லி அந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே பண்ணல. ஏன் இப்படி சொல்றோம் நான் கேட்கிறேன். குட் பேட் அக்லி ஏன் பாருங்க வைக்கல அவங்க ஹைதராபாத்லயும் இதுலயும் எப்படி வச்சு முடிச்சாங்க. காரணம் அந்த கதைக்களத்துக்கு அது போதும், அவ்வளவுதான். இப்ப அந்த கதைக்களத்துக்கு தேவைப்படுற லொகேஷன்ல அவங்க ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சாங் இது மட்டும் வெளியில போய் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. படம் முடிஞ்சிச்சா இல்லையா? சோ தேவைப்படும் போது அவங்க வெளிநாட்டுல பண்றதும் தேவைப்படாத போது இங்கே பண்றதும் நடந்துதான். ஓகே சார், இவ்வளவு கேள்வி ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க. சார் ரொம்ப நன்றி சார். மீண்டும் இணைவோம். தேங்க்யூ ஸோ மச்.